ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரவும் பகலும் மேலே பாதுகாத்து வருகிற கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சத்துரு உட்புகுதிலோ குடி ஓடி போவதில் இராதபடி காத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பல விக்கனங்களும் துக்கங்களும் வேதனைகளும் சஞ்சலங்களும் எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலைகளானும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை முன்குறித்தீர். யெகோவா ஈரே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். எங்களை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதிகாலை உம் திருமுகம் தேடி. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. எந்த ஏக்கம் விருப்பம் எல்லாம் உம் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நிற்க பலனில்லை, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன. இரவெல்லாம் என் படுக்கையிலே என் கண்ணீரால் நினைக்கிறேன். அதனாலே போல கதறுகிறேன். எசேக்கியாவை போல வியாதிக்காக, மரணத்திற்காக, மரணத்திலிருந்து வெளியே வரும்படியாக கதறுகிறேன். குழந்தை இல்லாமல் கதறுகிறேன், வேலை இல்லாமல் கதறுகிறேன். சத்துருக்கள் எங்கள் தலைமையில ஏறி போகிறதுனாலே பெருமூச்சோடு கூட அந்த எகிப்து மக்கள் பெருமூச்சு விட்டார்கள். அப்படி நாங்கள் பெருமூச்சு விடுகிறோம். கடன் சுமை எங்களை ஆழத்திலே இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரோட பாதையிலே கடந்து போகிறோம். அவர்களுக்கு ஒரு விடிவு பிறக்கவில்லை. அவங்க வாழ்க்கையில வேலை கிடைக்கல, படிப்பு சரியான கல்வி தகுதி இல்லை. கல்வி தகுதி இருந்தாலும் அதற்கு சரியான வேலை வாய்ப்பும் கிடைக்கல. சரீரத்தில் வியாதி, தலை முதல் கால் வரையில வியாதிகள் 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 வியாதிகள். மருந்து மாத்திரை இதற்கே மாதந்தோறும் செலவழித்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கி நான் ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை தப்பு வைத்து உன்னை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்வேன்னு சொன்ன கர்த்தரே, எங்களுக்கு ஒரு
பெரிய அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நான் நேற்றே சொன்னேன், ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்தார் என்று சொன்னேன். தமிழில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 7 கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் திருவிவிலியத்தில் பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. எந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்னா, ஆபிரகாம் ஈசாக்கு பலியிடச் சென்ற பொழுது கர்த்தர் அங்கே அவனை பார்த்து பேசினார். பிள்ளையாண்டான் மேலே கையை போடாது என்று சொன்னார். அங்கே ஒரு ஆட்டு கடாவை காண்பித்தார். அந்த ஆட்டுக்கடாவை அவர்கள் பிடித்து அதை குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். 22ஆம் அதிகாரம் ஆதியாகவும். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஒன்று மாத்திரம் நிச்சயம், இதில் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கப்படுகிறது என்பதை நாம் உறுதிதமாக நம்புவோம், விசுவாசிப்போம். நன்மையான எல்லா ஈவுகளும் பரலோகத்திலிருந்து தான் வரும், கர்த்தர் கொடுப்பார் என்று நம்புவோம். அதில் 17ஆம் வசனத்தில் தான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அதுவரை உங்களுக்கு எனக்கு அதை நம்ம சுதந்திரிக்க முடியும்னா, இந்த வேத வாக்கு நமக்கு நிறைவேறும் அப்படி நாம் நம்பினா அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, முதல் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆசீர்வதிக்கவே நல்லா கவனிச்சுக்கோங்க. உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடலின் மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். சந்ததினா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க, குழந்தைங்களுக்கு குழந்தைங்க, அப்படி பிள்ளைகள் சந்ததி, அதுதான் சந்ததி. இது 2வது. 3வது, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா நாம் வாசல்கள், சத்துருக்கள் நமக்கு தடையாய் வைத்திருக்கிற அநேக காரியங்கள், வீடு கொடுக்கல, வேலை கொடுக்கல, அல்லது பண உயர்வு, ஊதிய உயர்வு கொடுக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கலை, இப்படி சத்துரு தடையாக வைத்திருக்கிறதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமிக்குள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசினா உங்களுக்கு 7 பிளஸட் வார்த்தைகள் அதில் இருக்கும். எனவே நான் இதை ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லிட்டு, 7ஆம் மாதத்தில் 7வது நாளில், ஓய்வு நாளிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஒன்று நான் சொல்லி இன்னைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் கொடுத்து வருகிற உங்கள் ஆதரவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை மறக்காதீங்க, ஜெபிப்பதையும் மறக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுவதை நாம் குறைத்து கொள்ளவே வேண்டாம். கடைசி காலமாக இருக்கிறதுனால சத்துரு நல்லா போராடுறான் மட்டும் நமக்கு தெரிகிறது. எஸ், அந்த போராட்டத்தின் மத்தியிலே கூட நாம் உறுதியாய் 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் பஞ்சம், அப்படி மாறி மாறி தான் வரும். பிரசங்கிலாம் எல்லாம் சொன்னான், எதுவுமே நிரந்தரம் இல்லை. நான் அடிக்கடி ரொம்ப சோர்வுற சமயத்தில் அதுதான் நான் வாசிப்பேன், பிரசங்கி தான் வாசிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேத பகுதி. அதனால் யோபுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யோபு ரொம்ப யதார்த்தமாக சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதில் கூட ஒரு 7 வருது, 7 குமாரத்திகள் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். இல்லை, பின்னும் கர்த்தர் 2 தனியாக ஆசீர்வதித்து இன்னும் 7 குமாரத்திகளை கொடுத்தார் என்று வரும் என்று நான் நினைக்கிறேன். அது சரியாக இருக்கும்னா
நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒருவேளை நான் தப்பாக பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பைபிள் எடுத்து திருப்பியும் நீங்கள் அதை செக் பண்ணுவீங்க என்று தான் நான் நம்புகிறேன். இருதயத்தில் இருக்கிறத நான் அப்படியே பேசுகிறேன். அதனால் 7 பெண் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் இல்லை, தப்பா சொல்லணும். 3 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் தானே இருக்கும். ஓகே, 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகள் தானே, 10 பிள்ளைகள். எஸ், அப்போ 7 எங்கே யோபுல வருது? ஏதோ படித்தோமே. சரி, ஓகே. எனிவே, நான் தவறு பண்ணிட்டேன். நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். யோபுவில் எங்கே 7 வருதுன்னு மாத்திரம் கொஞ்சம் பாருங்கள். சரியாக படிக்கிறது இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியாக படிக்கணும். தவறான கருத்துக்களெல்லாம் வைத்து விடக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பாயிடும், மன்னிச்சுக்கோங்க. ஆனால் யோபுவில் ஏதோ ஒரு 7 வருது, அது மாத்திரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது பிள்ளைகளா, 7 ஆண் பிள்ளைகளா? எஸ், அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 3 பெண் பிள்ளைகள் தான். அந்த பெண் பிள்ளைகள் பேர் கூட போடப்பட்டிருக்கோம்ல, கெர்னா அப்படின்னு ஒரு பெண் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. எனிவே, இதெல்லாம் நல்லது தான். நம்ம பைபிள் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணி தான் படிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொன்ன ஆபிரகாம் ஆசீர்வாதம் 7 இருக்கும் இங்கிலீஷில். ஐ வில் பிளஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதையும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், சரிங்களா? சரி, இன்னைக்கு மத்தேயு 12ஆம் அதிகாரம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிறார். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். கவனிங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். நான் 7 சொல்லிட்டே வரேன். 7, 17, 7 ஆண்டுகள் பஞ்சம், 7 ஆண்டுகள் ஆசீர்வாதம். நோவா காலத்தில் மழை நின்றவுடனே 7 நாள் கழித்து 7ஆம் மாதம் 17ஆம் நாள் 7, அது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? நாகமான் 7 முறை முழுகினான். இன்னும் சொல்ல மறந்தேன். இப்போ அவையான ஞாபகப்படுத்துது. சூளை 7 மடங்கு அதிகமாக, அது கொஞ்சம் நாளைக்கு எப்பாச்சும் நம்ம பார்க்கலாம். 7 மடங்கு சூளை யாருக்கு? ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத் நேகோக்கு. சரி, எதை சொல்ல வந்தேன்னா நல்லா கவனிங்க. நான் 7 சொல்லும் போது நீங்கள் மனசில் வேற யாராவது கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காது, அது எப்படி நடக்கும்? மனுஷர்கள் நமக்கு நன்மை வரக்கூடாது என்று நிறைய சொல்லுவாங்க. யாரிடத்துலையும் அந்த மாதிரி டிஸ்கரேஜாக பேசுகிற இடத்துல மட்டும் பேசிடாதீங்க. சில சமயங்களில் நான் கூட டிஸ்கரேஜாக பேசும்பொழுது என்னையும் கூட நீங்கள் தவிர்த்து விடுங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. எது என்கரேஜாக இருக்குதோ அதை மாத்திரம் எடுத்துக்கங்க. டிஸ்கரேஜாக இருக்கிறது அவர் புலம்புறாருங்க, அவர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி விட்டுருங்க. என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கர்த்தரை மாத்திரம்தான், ஆண்டவரை மாத்திரம்தான். என்னை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவர் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பேச தூண்டுகிறாரோ அதை நான் பேசுகிறேன். மனதில் அப்பொழுது என்ன பாரம் வருவது? ஏன்னா சில நேரங்களில் எனக்கு சுகவீனமாக இருக்கிற சமயத்தில் பர்டிகுலராக சில இடங்களில் வலி இருக்கும், வேதனை இருக்கும். அப்போ நான் யோசித்து கொள்கிற விஷயம்னா, ஆண்டவர் யாருக்கோ சுகம் கொடுக்கும்படியாக தான் அந்த இடத்துல எனக்கு அப்படி ஒரு வழியை கொடுத்தார் என்று நான் யோசித்து நான் ஜெபிப்பதுண்டு. கர்த்தர் அப்படியே அநேகரை குணமாக்கி இருக்கிற அந்த தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன். எனவே சம்டைம்ஸ் நான் டிஸ்கரேஜாக பேசும் பொழுது தயவு செய்து என்னை ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் விசுவாசம் குன்றி போகிற அளவுக்கு என் பேச்சு அமைந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தரிடத்தில் நான் கேட்குறேன். அதே சமயத்தில் அதை நீங்கள் தவிர்த்து விடுங்க. ஏன்னா இல்லை அவர் சொல்லுது பொய் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், சரிங்களா?
வித்தியாசமாக எல்லாருக்கும் அனுபவங்கள் இருக்கும். இங்கே சிலர் குற்றம், ஒருத்தன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இன்னைக்கு கான்செப்டே அதுதான். இந்த உலகத்தில் அப்பா அம்மா தவிர, நான் சொல்வேன், அப்பா அம்மா தவிர, சகோதர சகோதரிகளை தவிர, அதுவும் எக்ஸப்ஷனல் சகோதர சகோதரிகளை தவிர எல்லாரும் சொல்ல முடியாது. அதில் சிலர் கூட வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்கள தவிர நமக்கு நல்லது கிடைக்கும்னு விரும்புகிறவங்க யாரும் இருக்கவே முடியாது. பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு நல்லது வேண்டும் என்று விரும்புவாங்க. பிள்ளைகள் தம் பெற்றோருக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. அதை தவிர்த்து இந்த உலகத்தில் நான் கூட உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். எப்படி நடந்ததுன்னா கேட்பான், அவன் பாவியாச்சே, அவனுக்கு ஏன் இவ்வளோ வந்தது, அப்படியே வந்தது, அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே, இப்படி தான் நான் பேசிக்கொண்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் ஆஃபீஸில் கூட சரி, அவனுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்குது நான் பார்க்குறேன். போய் போட்டு கொடுத்து அவனை எப்படியாவது கீழே காலை பிடிச்சி கீழே இறக்கி அவனை வேலையை வெட்டியை தூக்கி, நிறைய பேர் வாழ்க்கை சூன்யமாய் போயிருக்கிறது. நிறைய டிமோட்டிவேஷனை கூட நம்ம பார்க்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில் நன்மையே நடக்கக்கூடாதுப்பா. அவன் ஒன்று கார் வாங்கக்கூடாது, பைக் வாங்கக்கூடாது, அவன் வீடு வாங்கக்கூடாது. அவன் வீட்டில் என்ன அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்குதுங்க, நம்ம வீட்டில் மட்டும் திருமணம் நடக்க மாட்டேங்குது. ஒரு நன்மை நமக்கு நடக்கக்கூடாது. இந்த வேளையில் ஆண்டவர் அதை பார்த்து தான் பாருங்க, அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளை குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷத்திருக்கிறான். அதனாலே ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ நியாயம்தான், நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. நியாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். சத்துருக்கள் என்னவா கர்ஜித்தாலும் நமக்கு நியாயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எவனும் ஆண்டவரை தடுக்க முடியாது, எவனாலும் ஆண்டவரை தடுக்க முடியாது. அந்த ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. கர்த்தர் இடத்துல நமக்கு நன்மை உண்டாகும்னா அதை தடுக்க எவனாலும் முடியாது. அவர் செய்தே ஆகுவார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சுஸ்தமாயிற்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பழைய மாதிரி மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இயேசு வரணும். இயேசு நம்மை மாற்றணும். கர்த்தர் நம்மை நடத்தணும். கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சத்ரு ரொம்ப பயங்கர உக்கிரமாக நம்ம தலைமையில ஏறி நம்ம இந்த கடைசி எல்லை வரைக்கும் கொண்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களுக்காக பேச, வழக்காட, நியாயம் விசாரிக்க கர்த்தர் வருவார். நிச்சயமாக வருவார். இந்த 7வது மாதம் உங்களுக்கான நியாயம் கிடைக்கும், நிச்சயமாகவே கிடைக்கும். ஆண்டவர் கடைசியாக சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். ரொம்ப ரொம்ப தடுக்கிறாங்க சாமி, ரொம்ப தடையாக இருக்கு சாமி. ஆண்டவரே, குழந்தையே பிறக்கலை, அவ்வளவு தடை. வியாதி சுகமடையில் அவ்வளவு தடை. வியாதியில் செலவு பண்ணது தான் மிச்சம். எவ்வளவு பேருங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இல்லை? அவங்களுக்கு எதிராகவே நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை போல, இன்னும் சொல்ல போனால் புதியதொரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து நம்மை அவர்களுக்கு முன்பாகவே சாட்சியாக நிறுத்துவார். அது வெகு தூரத்தில் இல்லை, இந்த 7வது மாதத்தில் இருக்கிறது. நிச்சயமாகவே நல்ல செய்தி, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் சீக்கிரத்தில் வரும். இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே எழுந்தருளும். தாவீது சொன்னான், எழுந்தருளும்.
வழக்காடும், எங்களுக்கு நீதி செய்யும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தடுக்கிறவர்கள் அநேகர் இந்த கடைசி காலத்தில் நன்மையே பெறக்கூடாது என்று தடுக்கிற சத்துரு பிசாசிலிருந்து மனுஷர்கள் வழியாக சத்துரு பிசாசுகள் செய்கிற சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் முறித்து நீங்கள் வழக்காடுகிற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அன்பு செலுத்தினது போதும், அவர்கள் மீதோ நீதியின் சூரியனை உதிக்க பண்ணினது போதும். இனிமேலாவது எங்களுக்காக வழக்காடுங்க, எங்களுக்காக நீதி பண்ணுங்க, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. எங்களை குழியிலிருந்து தூக்கி எடுத்து மலையின் மேலே வைங்க. எங்கள் வாழ்க்கையை மறு வாழ்க்கையை போல மாறணும். அது கிறிஸ்துவால தான் மாறிச்சு நாங்கள் சாட்சி சொல்லணும். அது உமக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அப்படி செய்யுங்க. கர்த்தர் நாமத்திலே கேட்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்கிறோம், வெளியேறப்பட்ட நீ சிந்தின இரத்தத்தினாலே கேட்கிறோம். அதிசயம் செய். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, கூடிய மட்டும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முடிந்தால் ஒரு சின்ன உதவிகளை செய்ய முடிந்தால் செய்யுங்க. இதை இன்னும் விரிவாக்கம் செய்யணும். இன்னும் சரியாக சேனலைஸ் பண்ண முடியல, நிறைய பேருக்கு இதை அனுப்ப முடியல. எனவே ஜெபத்தோடு கூட இதுக்கு நீங்கள் விதைக்கிறதுக்கு பங்காளராக மாறுங்க. God bless you. Thank you.